என்னப்பா இது எதையுமே சரியா சுத்தம் பண்ண மாட்டேங்கிறீங்க? துர்கா டேபிள் மேல பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்கு. சீக்கிரம் அதை சுத்தம் பண்ணுங்க. அது துர்கா கண்ணுல பட்டுச்சுன்னா என்ன ஆகும் தெரியல. சரிங்க மேடம். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. போப்பா சீக்கிரம் போய் சுத்தம் பண்ணு. என்னத்த வேலை செய்யறாங்களோ, ஒரு வேலையையும் ஒழுங்கா கவனமா செய்யறது இல்ல. முடியலப்பா. எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து நானே பாக்க. பெரியம்மா, இந்த Dress எனக்கு அழகா இருக்கா? பெரியம்மா, நான் பார்க்க அழகா இருக்குனா? ஜப்பான் பொம்மை மாதிரி இருக்கனா? நான் கோலாட்ட ஆட போறேன். மெதுவா. ஏற்கனவே பில்டிங் ரொம்ப வீக்கா இருக்கு. நானும் வீக்கா இருக்கேம்மா. ரேவதி, ராத்திரி நேரத்துல சொல்லாம கொள்ளாம வெளியில போயிடாத என்ன? ஏன் ராத்திரியில தானே கோலாட்டம் நடக்கும்? சின்ன குழந்தைங்க உன்ன பார்த்தா பயந்து போயிடுவாங்கம்மா. அந்த குழந்தைங்களை பெத்தவங்க உன்னை கல்லாலேயே அடிப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியே. போ, ஒழுங்கா ஏதாவது வேற ட்ரெஸ் போட்டுட்டு வா. கொஞ்சமாவது நம்ம குடும்ப மரியாதையை காப்பாத்த. பெரியம்மா, இது ஒரு ஜாப்பனீஸ் தீம். என்னது ஜாப்பனீஸ் தீமா? மறந்துட்டியா? துர்கா கண்ல நீ பட்ட அப்புறம் நீ கெட்ட. உன்னையும் கூடையில போட்டு பேக் பண்ணி அவங்க கூடவே ஜப்பானுக்கு அனுப்பிச்சிடுவா. அப்புறம் அங்க போய் அவங்க கூட சேர்ந்து கோலாட்டம் ஆடு. என்ன பெரியம்மா இப்படி சொல்றீங்க? தயவு செஞ்சு போய் வேற ட்ரெஸ் போட்டுட்டு வா. ஏன் கண்டாலியா இருக்கு. இந்த ரேவதி சரியான காமெடி பீஸ். யாருக்கு போன் பண்ணணுமோ அதை மறந்துட்டு நிக்கிறேன். ஹலோ. வணக்கம் சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். துர்கா சாயந்தரம் வச்சிருக்கிற நவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிட்டாளான்னு தெரியல. அதுக்கு நீங்க வரணும்னு தான் போன் பண்ணேன். நீங்க வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். டிடியை எங்க வீட்டுக்கு ரோஷினி கூட்டிட்டு வந்திருந்தா. சம்பந்தியமா கூப்பிட்டு வராம இருக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இங்க பாருங்க சம்பந்தி, எனக்கு நல்லாவே தெரியும் என் பொண்ணு துர்கா உங்களை ரொம்பவும் அவமானப்படுத்திருக்கா. வரமுறை இல்லாம பேசியிருக்கா. அத நீங்க வெளியில காட்டிக்க மாட்டீங்கதா. ஆனா உங்க மனசுல ஏதோ ஒரு மூலையில அவ பேசுறது உங்களை புண்படுத்தி இருக்கோம். இங்க பாருங்க, அதுக்காக நான் துர்கா சார்பில் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லம்மா, இல்ல. நீங்க மன்னிப்பு கேட்டு என்ன தலைகுனிய வைக்காதீங்க பிளீஸ். தேங்க்யூ. எங்க ரோஷினி ரொம்பவே கொடுத்து வச்சவ. அதனால்தான் சித்தார்த் புருஷனாவும் நீங்க மாமனார் மாமியாராவும் கிடைச்சிருக்கீங்க. நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே உங்களை மாதிரி ஒரு நல்ல மாமனார் மாமியார் கிடைக்கணும். அப்பதான் புகுந்த வீட்டுல அவங்களுக்கு நடக்கிற கொடுமை எல்லாம் இனியும் நடக்காம இருக்கும். என்னங்க நீங்க இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க? விடுங்க. சித்தார்த்தனமோ நீங்க ரொம்ப ஜோக்கலா அடிப்பீங்கன்னு சொன்னா, நீங்க என்னடா இவ்வளவு எமோஷனலா பேசுறீங்க? அப்படின்னா என்ன பார்த்தா உங்களுக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா? ஆனா சம்பந்தி, எப்போ நான் ஜோக் அடிச்சிட்டு ஜாலியா தான் இருப்பேன். இங்க பாருங்கம்மா, அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? பௌர்ணமின்னு ஒண்ணு வந்தா அமாவாசையும் வரதான் செய்யும். ஆனா நம்ம பௌர்ணமி மாதிரி எப்பவுமே பிரகாசமா சந்தோஷமா இருக்கணும். நான் எப்பவுமே ஆண்டவன் கிட்ட என்ன வேண்டிப்பேன்னு தெரியுங்களா? நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையும் இதே மாதிரி சந்தோஷமா பிரகாசமா இருக்கணும். அவ்வளவுதான். மத்தபடி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சாயந்தரம் நிச்சயம் உங்களை நாங்க சந்திக்கிறோம். நானும் என் மனைவியும் வரோம். ரொம்ப நன்றிங்க. அப்ப வச்சிட்டுங்களா? சரிங்க சம்பந்தி. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ரோஷினி பர்சனலா துர்காவை கூட்டிட்டு போய் தன் மாமனார் மாமியாரை இன்வைட் பண்ணிருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் துர்காவே மனசார சித்தார்த்தையும் அவனோட அப்பா அம்மாவையும் ஏத்துக்குவா.